சிவசிவான் பேசும் மரக்கடலில் பயணம் செய்யும் மணி தன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அரவி ஐயா ரமேஷ் ஐயா அவர்களை குழுவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்பவும் போல ஒரு குருவணக்கம் சொல்லி நம்ம வந்து இந்த உரையை நம்ம தொடங்குவோம். ஓம் குருவாழ்க, ஓம் குருவே துணை, ஓம் குருவே எல்லாம், ஓம் குருவே போற்றி, ஓம் குருவே சரணம், ஓம் குருவே அனைத்திற்கும் வழியாக இருக்கின்றார், ஓம் குருவே அனைத்திற்கும் வழியாக இருக்கின்றார், ஓம் குருவே அனைத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கின்றார், அனைத்திற்கும் வழி துணையாக இருக்கின்றார், ஓம் குருவே அனைத்திற்கும் வழி பயனாக இருக்கின்றார், ஓம் குருவே அனைத்திற்கும் எல்லாமாக இருக்கின்றார், ஓம் குருவே போற்றி 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 போற்றி, சரணம் 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 சரணம். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம நிறைய தலைப்புகள்ல பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஆன்மீகமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம வந்து 2 காணொளிகள் போட்டிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதனால இது இந்த 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 ஆன்மீகமும் அறிவியலும் அப்படிங்கிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இது 3வது நாள் நம்ம வந்து இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது வந்து திடீர்னு உள்ள வரவங்க இப்போ முதுமையா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறவங்க அப்படிங்கிறவங்க தயவுசெய்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த காணொலிகளை நீங்க பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி உங்களுக்கு ஈஸியா புரியும். இல்லைனாலும் புரியுற அளவுக்கு நம்ம எடுக்க முயற்சி செய்யறோம். நன்றி. நம்ம சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பூமி பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறதையும், இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களால் ஆனது என்பதையும் நம்ம வந்து பார்த்தோம். அதற்கான எடுத்துக்காட்டுகள், சான்றுகள், ஊன்றுகளோட நம்ம பார்த்தோம். எப்படி இந்த பூமியும் இந்த பிண்டமும் அண்டமும் எப்படி ஒரே மாதிரி தான் இருக்கு, அண்டத்திலே பிண்டம் பிண்டத்திலே அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒன்னா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய சான்றுகள் ஊன்றுகளோட நம்ம வந்து சென்ற காணொலியில பார்த்தோம். புரியாதவர்கள் அந்த ஒரு காணொலி, இதற்கு முன்பு செய்த காணொலியை நீங்க வந்து ஆன்மீகம் அறிவியலும் அப்படிங்கிறதுல 2ஆம் பகுதி ஒண்ணு இருக்கு. அந்த 2ஆம் பகுதியை பார்த்தீங்கன்னா இங்க 3ஆம் பகுதி இன்னும் மிக எளிமையாக புரியும். சரி, நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது என்னன்னா, அறிவியல் என்பது என்ன, ஆன்மீகம் என்பது என்ன? அறிவியல் என்பது ஆன்மீகத்தின் ஒரு அங்கம் தானே தவிர அறிவியல் என்பது தனியாகவும் நீங்க ஆன்மீகம் என்பதை தனியாகவும் நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. இது நாங்க போன காணொலியும் சொல்லியிருக்கோம். ஆன்மீகம் என்பது ஞானம், அகஞானம், புறஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம் அப்படிங்கிற அந்த 5 படிநிலைகளை கொண்டது. இந்த 5 படிநிலைகள்ல ஒவ்வொரு மனுஷனும் வந்து வருவாங்க. எல்லாருமே இதுக்குள்ள வந்துட்டு தான் போவாங்க, மாற்றமே கிடையாது. ஆனா இதுல இருக்கிற இந்த படிநிலைகள் இருக்கிற அந்த ஆன்மீகத்துல இருக்கிற அந்த அறிவியலை மட்டும் தனியாக எடுத்து வைத்து இந்த 4கையும் ஆக்சுவலா யாரும் 4கையும் கம்பேர் பண்றது இல்ல. அந்த கடைசியில இருக்கிற மெய்ஞானத்தை மட்டும் இந்த அறிவியலோடு ஒப்பிட்டு 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 பெரும்பாலான இடங்கள்ல பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து சென்ற காணொலிகள்ல நம்ம பார்த்தோம். அதுக்கெல்லாம் சான்றுகளை நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் வந்து அறிவியலும் ஆன்மீகமும் எப்பவுமே ஏன் ஒட்டவே மாட்டேங்குது, புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சென்ற காணொலியில நம்ம பார்த்தோம். இதோட தொடர்ச்சி நீங்க தான் இப்போ இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. சரி, இன்றைய வகுப்புக்கு நம்ம வந்துடலாம். சரி, ஒரு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம், அண்டமும் பிண்டமும் ஒன்று. அண்டத்திலே உள்ளது பிண்டத்திலே உள்ளது, பிண்டத்திலே உள்ளது அண்டத்திலே உள்ளது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ நம்ம உடல் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஒரு பஞ்சபூதங்கள்னால ஆனது அப்படிங்கறதே நம்ம வந்து சென்ற காணொலியில பார்த்து முடிவு செஞ்சுட்டோம். அதாவது நிறைய சான்றுகள் பார்த்து ஊன்றுகள் எடுத்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம தொடர்வோம். இந்த உடல் என்பது பஞ்சபூத தத்துவத்தால் ஆனது, இந்த உலகம் என்பதும் பஞ்சபூத தத்துவத்தினால் ஆனது. சரி, இப்போ இந்த உடல்ல இருக்கிற பஞ்சபூத தத்துவத்தின் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு சரி செய்வதற்கான செயல்பாடு முறைகளை நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பாமர மக்களுக்கு போய் உனக்கு வந்து காற்றின் சக்தி கம்மியா இருக்கு, உனக்கு நெருப்பின் தத்துவம் கம்மியா இருக்கு, அதனால நீ வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு சரியா புரியாது. அதாவது
எல்லாருக்கும் நம்ம போய் புரிய வைக்க முடியாது. இப்போ மொழி பயிற்றுனர்கள் கேட்டீங்க அப்படின்னா 3 வகையான மொழிகள் நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் வந்து பாத்தீங்கன்னா ஓசை, அஹ் அடுத்தது ஒலி, மூன்றாவது செய்கை. இந்த மூன்றுல எது அதிகமான ஒரு ஆற்றலை கொடுக்குது இல்ல அதிகமான புரிதலை கொடுக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆஹ் அந்த ஒலி என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அப்புறம் உருவானது. இந்த மொழி என்பது அதற்கும் அப்பாற்பட்டு உருவானது. அதுக்கெல்லாம் முதல்ல மொழி அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்துல ஒரு ஒரு காட்டுவாசிகளை நம்ம இருக்கும் பொழுது நாம பயன்படுத்திக்கிட்டு இருந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடல் மொழி. உடல் மூலியமாக ஒரு விஷயத்த சொல்லும் போது அது மற்றவர்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. இது அப்படித்தான் நம்ம வந்து பரிமாற்றங்கள் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் கழித்து தான் நம்ம வந்து ஒலியை ஓசையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். இந்த ஒலியை ஓசையை பயன்படுத்த ஆரம்பிச்சு பல வருட ஆண்டுகள் கழித்து தான் மொழி அப்படிங்கிற ஒரு ஆளுமைக்குள்ளேயே நம்ம வர்றோம். அதுக்கும் பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு. இந்த மொழியை கொடுத்தவர்கள் யாரு, எங்க இருந்து வந்தாங்க, என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்குமே வந்து ஒரு கதைகள் இருக்கு. அது இப்போதைக்கு நம்ம இதோட இணைக்க வேண்டாம். அது வேற கிளை கதைகளா மாறிடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்படி வந்துச்சுங்கிறது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம உடலுக்கு தேவை நம்ம நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் டூல், நம்ம பயன்படுத்தப்பட்ட ஒரு டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உடல் மொழி. அதுக்கப்புறம் தான் இந்த ஒலி உருவாகுச்சு. அதுக்கப்புறம் பல 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மொழி என்பதே உருவாச்சு, நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அப்போ நம்ம உடல்ல நமக்கு மிக மிக அதிகமான அளவுல புரிதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்னன்னா, அதாவது ஒரு 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 கம்யூனிகேஷன் டூல் என்னன்னா, தொடர்பு மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா அது செய்கை முறை. அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீ போய் உனக்கு பஞ்சபூத தத்துவத்துல உன்னோட உடல் ஆயிருக்கு, இந்த உலகம் பஞ்சபூத தத்துவத்தினால ஆயிருக்கு, இந்த இடத்துல இது மாறும், அந்த இடத்துல அது மாறும், உனக்கு பஞ்சபூத தத்துவத்துல நெருப்பு ஆற்றல் குறையுச்சு இல்ல வந்து காற்றின் ஆற்றல் குறையுதுன்னா நீங்க இதை பண்ணு அப்படின்னு சொன்னா புரியாது. அப்போ என்ன பண்ணாங்க நம்மளோட முன்னோர்கள், இந்த தத்துவங்களை எல்லாம் ஒரு வடிவங்களாக உருவாக்குனாங்க. சரிங்களா? நீங்க சிவபெருமானோட காயந்திரி மந்திரம் ஒண்ணு இருக்கு. அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தத்துவ பிறப்பாய வித்தே மகேசா மகாதேவே நீ தீயாகி தன்னோடு உருத்திர பிறப்பை சாதித்தாய் என்னோடு உன்னோடன்று எங்கும் அருள் ஊற ஓம் நம சிவாய சிவாய நம ஒளி அருளினாய் தலைத்தெழுனி நாங்கள் பிழைத்தல அருளினி அழைக்கிறோம் செழுந்தியே செழுந்தெழுனி வாசி 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 வசி 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 ஓம் காயம் திரிந்து சிவமாகட்டும் ஓம் ஆவி ஆன்மா ஆறுயிர் ஒன்றாகட்டும் தத்துவமே நமச்சிவாயம் என்றுணர்ந்தோம் சித்தாந்தமே சிவாய நம வென்றுணர்ந்தோம் ஓம் நங் மங் சிங் வாங் யங் காத்தருக 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 ஓம் 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 இப்படி முடியும். இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், ஒரு சிவனை பார்த்து நம்ம பாடக்கூடிய அந்த காயந்திரி மந்திரத்துல தத்துவமே நமச்சிவாயம் என்றுணர்ந்தோம் சித்தாந்தமே சிவாய நம வென்றுணர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை காயந்திரி மந்திரத்துல இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போ தத்துவங்களைத்தான் நம்ம முன்னோர்கள் செயல் வடிவங்களாக உருவாக்கி கொடுத்தாங்க. அப்படி என்ன தத்துவங்கள் இருக்கு? சரி, இப்போ நமக்கு நம்ம உடல் பஞ்சபூத தத்துவத்தினால் ஆனது. பஞ்சபூத தத்துவத்தினால் ஆன இந்த உடலை ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கு, அந்த குறைபாடுகள்ல இருந்து அவங்க நீக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுல தண்ணி பிடிச்சு வைக்கிறோம், தண்ணி காலி ஆகுது, மறுபடியும் அதை தண்ணி பிடிச்சு ரீஃபில் பண்ணணும். கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கோம், அது காலி ஆச்சுன்னா வேற சிலிண்டர் வாங்கி வைக்கணும். இப்படிதான் நம்ம வந்து பண்றோம். அதே மாதிரி நம்ம உடல்ல பஞ்சபூதத்தின் தத்துவங்கள் அந்த ஆற்றல் நிறைஞ்சே இருக்கும். இந்த ஆற்றல் எப்போ குறையுதோ அப்போ நமக்கு பிரச்சனைகள் வரும். நாம இன்னைக்கு என்ன சொல்றோம், ஏன் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா பெரும்பாலானவர்களோட பதில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, நான் இதை செஞ்சுக்கணும், இதை சரி செய்யணும், நான் அது சரி செய்யணும், நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிறதுக்காக எனக்கு இது வேணும் அது வேணுங்கிறதுக்காக நான் போறேன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அது உலகியலாக அவர்கள் சொல்லும் காரணங்கள். உண்மையிலேயே என்னன்னா இந்த உடலில் ஏற்படும் இந்த பஞ்சபூத ஆற்றலின் குறைபாடு காரணமாக அவர்களுக்கு உலகியலாக சில பிரச்சனைகள் ஏற்படும். அந்த உலகியலாக ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக
தீர்த்து கொள்வதற்காக நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா தத்துவங்களை நமக்கிடையே இது பண்ணி வச்சுட்டு போனாங்க. எல்லா தத்துவங்களையும் ஆங்காங்கே ஆங்காங்கே செயல்முறைப்படுத்தி வச்சுட்டு போனாங்க. இப்படி ஆங்காங்கே செயல்படுத்தி வச்ச இந்த தத்துவங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோயில்களாகவும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் எல்லாமே இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த தத்துவத்திற்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த நம்ம தெரியாததுனாலதான் புரியாததுனாலதான் நம்ம வந்து கோயில்களையும் பரிகாரங்களையும் சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் தவறு என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அப்படி கிடையாது. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு தத்துவம் இருக்கு. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஏன் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம ஒண்ணா நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரி, ஜென்ரலா ஒரு கோயிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை தீரணும், அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதாக சொல்லுவாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது உடல்ல பஞ்சபூத தத்துவங்கள்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. அப்போ அந்த குறைபாடுகளை நம்ம தீர்க்கணும். சரி, அப்படி தீர்க்கறதுக்கு நம்ம கோயிலுக்கு போறோம். சரிங்களா? அப்போ கோயில் அங்க என்ன நடக்குது, நம்ம உடல்ல என்ன நடக்குது? சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெரிய பெரிய கோயில்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது உலக பிரசித்தி பெற்ற கோயில்கள் ரொம்ப காலங்களாக நீண்ட நெடுங்காலங்களாக இந்த பூ உலகத்துல இருக்கிற கோயில்களா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையோட இயற்கையா இணைஞ்சு ஏதோ ஒரு ஆற்றலை இழுத்து கொண்டிருக்கும். இப்போ பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலை வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவ கோயில்னு சொல்லுவாங்க. நெருப்பு தத்துவம் நிறைந்த கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து சிதம்பரத்தை பாத்தீங்கன்னா வான் தத்துவத்தை இருக்கிற தத்துவம்னு சொல்லுவாங்க. வான் தத்துவம் அடிப்படையாக கொண்ட கோயில் வந்து சிதம்பரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த காலஸ்திரின்னு சொல்லுவாங்க, காலாஸ்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா, காலத்தின்னு சொல்லுவாங்க. அது பேரு நீங்க உலகெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலாஸ்திரி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு கேதுக்கான கிரகங்கள் போறக்கூடிய அந்த வழியில இருக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்படி நெருப்பு தத்துவத்தை குவித்து வைத்திருக்க ஒரு கோயிலுக்குள்ள இப்ப நீங்க வந்து எல்லாருமே அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்குமானது அந்த கோவில் கிடையாது. ஆனால் யார் யாருக்கெல்லாம் உடலிலே அந்த நெருப்பு தத்துவமானது குறைவாக இருக்கிறதோ, ஆற்றல் மங்கி இருக்கிறதோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க மக்களிடையே ஒரு பொதுவான கருத்தை நீங்க பார்க்கலாம். திருப்பதி போயிட்டு வந்தேன், எனக்கு இது மாறிடுச்சு. திருவண்ணாமலை போயிட்டு வருவேன், மாறிடுச்சு. வருஷம் நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வருவேன், எனக்கு அப்பதான் நல்லா இருக்கு வாழ்க்கை. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த சாய்பாபாவை கும்பிடுறேன், அதனால தான் நான் நல்லா இருக்கேன். இந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு போவேன், டெய்லி நான் சிவன் கோயிலுக்கு போயிடுவேன், அதனால நான் நல்லா இருக்கேன். பிரதோஷம் நான் ஒரு பிரதோஷம் கூட விட மாட்டேன்ப்பா, பிரதோஷத்துக்கு போயிடுவேன், அதனால நான் நல்லா இருக்கேன். அப்புறம் வந்து சதுர்த்திக்கு நான் போறேன், அப்புறம் வந்து சிசுட்டிக்கு நான் போறேன். அதாவது சஷ்டிங்கிறத சிசுட்டி தான் வந்து சஷ்டின்னு மாத்திட்டாங்க, அது ஒரிஜினலா சிசுட்டி. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் மாறி மாறி போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். இல்லைங்க, அவங்க எல்லா இடத்துக்கும் போயிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துல அவர்களோட தத்துவ குறைபாடை சரி செய்யக்கூடிய அமைப்புல அந்த கோயில் இருக்கோ, அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு நல்லது நடந்துச்சு. அப்போ நான் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு மறுபடியும் நல்லது நடக்கும். இப்படின்ற தத்துவத்துலதான் அவங்க வந்து போறாங்க. இப்படிங்கிற ஒரு நினைப்புலதான் அவங்க போறாங்க வராங்க, இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆனா உண்மையிலேயே சொல்ல போனோம்னா அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே ஒரு 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 தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தின் அடிப்படையில ஒரு கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கோயிலுக்கு அந்த தத்துவத்தின் குறைபாடுகள் குறைவாக இருக்கிறவர்களையோ அல்லது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களையோ வந்து சமன்படுத்தி கொடுக்கறதோ அந்த வேலை பண்ணும். ரொம்ப அதிகமா இருக்கிறவர்களும் அங்க கோயிலுக்கு போகும்போது அவர்கள் உடல் உள்ள தத்துவமானது சமநிலைப்படுகிறது. அந்த சமநிலைப்படும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மிக மிக அதீதமான அறிவியல் பின்னாடி இருக்கு. ஆனா நம்ம அந்த அறிவியல் தெரியலனாலும் அதோட பலன்களை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பலன்களுக்காகவே நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுதான் அந்த அதுக்குண்டான காரணம். இது ஒண்ணு. அடுத்தது,
எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இது இது ஒரு வகையான ஆன்மீகம். ரைட்டுங்களா? எல்லாரும் எல்லாரும் ஏதாவது ஒரு கோயில பிடிச்சு வச்சுக்குவாங்க. ஒரு சிலர்லாம் கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், இஸ்லாத்தா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு கோயிலை நோக்கி சென்று கொண்டுதான் இன்ற காலம் வரைக்கும் இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற பொதுவான தத்துவம் இதுதான். அறிவியல் தத்துவம் இதுதான். இந்த அறிவியல் செயல்படுவதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு கோயில்களுக்கும் நம்ம போறோம், வருகின்றோம். சரி. அடுத்தது இது ஒரு ஒரு பகுதி. அடுத்தது இன்னொன்னு. நாம ஏன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்றோம் அப்படின்னு சொல்றோம்? போனா சும்மா வர்றது இல்லையே. ஏன் அர்ச்சனை செய்கிறோம்? இது எப்படி சரியாகுது? இப்போ நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே சரியாயிருமா? எப்படி அது சரியாகுது? அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிற மெய்ஞானம் என்ன? அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு போயிட்டு வந்தா மட்டும் ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆகத்தான் செய்யுது. இல்லன்னுலாம் கிடையாது. அவர்களுக்கே தெரியாம சில முறைகளை அவர்கள் பயன்படுத்திக்கிறார். இந்த முறைகளை அவர் பயன்படுத்துறதுனால தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கோயிலுக்கு போனாவே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில ஸ்டாண்டர்டான விஷயங்கள் இருக்கும். கால கழுவிட்டு உள்ள போகணும். இந்த சாமியை சுத்திட்டு அடுத்த சாமியை பார்க்கணும். இந்த சாமி இப்படி சுத்தணும், அந்த சாமியை அப்படி சுத்தணும் அப்படின்னு நிறைய வழக்கங்கள் இருக்கும். சரிங்களா? இந்த வழக்கங்கள்லாம் நம்மளே அறியாம நம்ம செய்யறதுனாலதான் நமக்கு நன்மைகள் கிடைக்குது. ஏன்னா பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம், கோயிலுக்கு போனா எனக்கு சரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அப்படி கிடையாது. ஒரு அறிவியல் தத்துவம் அங்க இருக்கு. அந்த தத்துவம் மெய்ஞானத்துடன் ஒரு தொடர்புக்கூடிய ஒரு தத்துவம், அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட தத்துவம் அங்க இருக்கு. அதை நாம வந்து செயல்படுத்தும் பொழுது அது நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ நம்ம போறோம். எப்படி எப்படிலாம் அந்த அறிவியல் தத்துவங்களை, மெய்ஞானத்தை அவங்க வந்து நம்மளோட முன்னோர்கள் நமக்கு செயல்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். சரிங்களா? ஏன்பா அர்ச்சனை பண்ணீங்கன்னு கேட்டா யாருக்கும் பதில் தெரியாது. அர்ச்சனைனா என்னன்னு கேட்டாலும் யாருக்கும் தெரியாது. சரிங்களா? அர்ச்சனைனா என்னன்னு கேட்டா, நான் பொருட்கள் வாங்கி போய் சாமிக்கு படைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மாலை போடுறது, இல்ல தேங்காய் பழம் வாங்கிட்டு போறது. அதுதான் வந்து அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அதுக்கு பொருள் வேறு. சரிங்களா? இதை நீங்க கரெக்டா தமிழ்ல உச்சரிச்சீங்கன்னா தான் இதுக்கான நிறைய பதில்கள் கிடைக்கும் உங்களுக்கு. தமிழை சரிவர உச்சரிச்சீங்கன்னாவே பல கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிடும். அர்ச்சனை அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. சரிங்களா? அது மருவி வந்த வார்த்தை. அப்போ உண்மையான வார்த்தை என்ன? அருட்சினை. அதாவது இந்த அருட்சினைக்கு செய்யப்படுகின்ற முறைக்கு பேர் தான், ஒரு முறையில செஞ்சோம்னா அது அருட்சினையாகும். சினைனா என்ன? கருமுட்டை. கருமுட்டை எப்படி உருவாகும்? ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு உயிர் உருவாகுறது மாதிரி. இந்த உயிரை பேணி பாதுகாத்து நம்ம வளர்த்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய குழந்தையாக மாறி அது வெளியே வந்து அது மிகப்பெரிய சாதனைகள் கூட சாதிக்கலாம். சரிங்களா? சோ அப்போ அந்த அருளை சினையாக்கும் ஒரு ஒரு முறைக்கு பேர் தான் அருட்சினை. அதான் இன்னைக்கு எல்லாரும் வந்து அர்ச்சனை 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 அர்ச்சனைன்னு சொல்றாங்க. சரி, கோயிலுக்கு போனியே பூஜை பண்ணியாப்பான்னு கேட்பாங்க. கேட்டு பாருங்க, பூஜை பண்ணியான்னு கேட்டாங்கன்னா, அப்ப நம்ம பதில் சொல்லணும், நான் போனப்பா கோயிலுக்கு போனேன், பூஜை பண்ணேன் அப்படின்னா. பூஜைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. பூஜை என்ற வார்த்தைக்கும் அர்த்தம் கிடையாது. ஆனா அதை தமிழ்ல சொல்லி பாருங்க, அது பூஜை கிடையாது, பூசை. இப்ப நான் அதுக்கான விளக்கம் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு அதோட நுணுக்கம் புரியும். பூசை. ஏன் அது பூசை? பூவை கொண்டு செய்வதால் அது பூசை. புகையை கொண்டு செய்வதால் அது பூசை. எப்படி பூவை கொண்டு செய்தால் அது எப்படி பூசை ஆகுது? புகையை கொண்டு செய்தால் ஏன் பூசை ஆகுது? ஏன் அதை கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று வச்சிருக்கிறாங்க? நீங்க கோயில்லையும் பாருங்க, எல்லா வழிபாட்டு தலங்கள்லயும் பாருங்க, ஊதுபத்தி இருக்கும், விளக்கு இருக்கும், பூக்கள் இருக்கும், சாம்பிராணி இருக்கும், படையல் பொருட்கள் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு கொண்டு போறாங்க? யோசிச்சு பாருங்க. முதல்ல பூவை கொண்டு செய்வதனால் பூசை. ஏன் பூவை கொண்டு செய்யறோம்? மற்றதெல்லாம் வச்சு செய்யக்கூடாதா? இந்த பூவிற்கு ஒரு மனம் உண்டு. சரிங்களா? இந்த பூ வந்து மனம் உண்டு. அந்த மனம் என்பது காற்றில் எளிமையாக கலக்கக்கூடியது. சரிங்களா? ரைட். அப்போ அந்த புகையும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விளக்கேத்துறோம், புகை வருது. புகை கட்டாயமா இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாத தவிர அதுல புகை இருக்கு. ஊதுபத்தி ஏத்துறோம், அதுல புகை இருக்கு. சாம்பிராணி ஏத்துறோம், அதுல புகை இருக்கு. இப்படி நம்ம செய்யற எல்லா வகைகளையும் புகை உருவாகுது. இந்த புகை உருவாகுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த புகை எளிமையாக காற்றில் கொண்டு போய் கலந்துருது. சரி, காத்துல கலக்கிறதுனால என்ன நல்லது?
காத்துல கலந்ததுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். உங்க வீடு, உங்க வீட்டுல நீங்க இருக்கீங்க. உங்க வீட்லயே இது உங்களுக்கு சொந்தமான வீடு. நீங்க தான் அது முழு அத்தாரிட்டி. ஆனா உங்களுக்கு சொந்தமான அந்த வீட்லயே உங்களால போக முடியாத சில இடங்கள்லாம் கட்டாயமா இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஆஹ் கதவுக்கு இடுக்குல, பீரோக்கு பின்பக்கம், கட்டிலுக்கு அடியில, ஆஹ் ஏதாவது ஷெல்ஃபோட ஓரத்துல, மூலைகள்ல நம்ம வந்து போக மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அதை தவிர்த்து மற்ற நிறைய இடங்கள்ல நம்ம பயன்படுத்துவோம், போவோம், வருவோம், பண்ணுவேன் தவிர இந்த மாதிரி இடங்கள்ல போக மாட்டோம். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம வீடேவாக இருந்தாலும் நம்ம போகாத இடங்கள்லாம் இருக்கும். ஆனா காற்றுக்கு அந்த தன்மை கிடையாது. மூலை முடுக்குகள் வரைக்கும் அத்தனை இடங்களிலுமே நம்ம வந்து போகக்கூடிய, நிறையக்கூடிய, தங்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கிற காற்றுக்கு ஒரு தன்மை. சரிங்களா? இந்த காற்றின் அடிப்படை தன்மையை கொண்டுதான் ஒவ்வொன்றுமே வடிவமைக்கப்படுது. விளக்கேற்றதா இருக்கட்டும், ஆஹ் ஊதுபத்தி ஏற்றதா இருக்கட்டும், ஒரு சாம்பிராணி போடுறதா இருக்கட்டும், ஒரு யாகம் நடத்துறதா இருக்கட்டும். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க யாகம் வந்து திப்பு திப்பு திப்புன்னு எரிய வச்சாதான் வந்து யாகம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி கிடையாது. நெருப்பு தத்துவம் கூடவே காற்று தத்துவமும் கலந்து இருக்க வேண்டும். அதோட நுட்பம் வந்து ரொம்ப பெருசு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். மற்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காற்றோடு கலக்கக்கூடிய புகை மிக எளிமையாக உருவாகிறது. சரிங்களா? இப்படி இந்த மாதிரி புகையிலால் கண்டு இப்போ எதுக்காக நம்ம இந்த காற்றின் தத்துவத்தை நம்ம வந்து பயன்படுத்துறோம்னா, இந்த காற்றின் மூலயமாக எந்த ஒரு மூளைக்கு வேண்டுமானாலும் நம்ம தகவல்களை கொண்டு போய் சேர்க்கலாம். இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்னா போடா முட்டா பையலன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனா இன்னைக்கு நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த போனு, நான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். ஆனா இத வந்து காத்துலதான் வந்து அந்த தகவல்கள் எடுத்துட்டு கொண்டு போய் பதிவு செய்யப்பட்டு யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்யப்பட்டு வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்ப நான் எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறேன், ரெக்கார்ட் பண்றவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எப்படி போகுது அப்படின்னா, இந்த காற்றின் மூலமாக தான் இந்த தகவல்கள் கலந்து ரிசீவர் கிட்ட போய் ரிசீவ் ஆகி அங்க போய் அது வந்து பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவானது யூடியூப்ல வந்து ஒரு லிங்கா கிரியேட் பண்ணி அந்த பதிவை ஏற்றி அதற்கு ஒரு தொடர்பு எண்ணை உருவாக்கி நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு கிடைக்குது. இது மட்டும் கிடையாது, நம்ம செல்போன் பயன்படுத்துற முறையே என்னன்னா காற்றின் அடிப்படை தத்துவத்தை கொண்டுதான் நம்ம வந்து செல்போன்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நம்ம இங்க இருந்து பேசினாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருப்பவர்கள் வேணாலும் கேட்க முடியும் அப்படின்னா, அது நம்ம இங்க பேசுற ஒளியானது டிஜிட்டல் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி காற்றுல கலந்து இங்க இருக்கிற டவருக்கு போய் அந்த டவர்ல இருந்து அவங்க இருக்கிற டவருக்கு போய் அந்த டவர்ல இருந்து அவரோட செல்போனுக்கு போய் செல்போன்ல கிடைக்குது. இது எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கும். சரிங்களா? ஸோ இதை அறிவியலை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். அதனால இது இப்ப நான் சொன்னா ஒத்துக்குவீங்க. இதே வந்து நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க இருந்து பேசினா அந்த உலகத்தின் அந்த மூலையில இருக்கிறவருக்கு நான் பேசுறது கேட்கும்னு சொன்னா போடா பைத்தியக்காரான்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அதனால தான் சித்தர் பெருமக்கள், பெரியவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், பெரியவர்கள் எல்லாம் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட செஞ்சு வச்சிருவோம். செஞ்சு வச்சுட்டாங்கன்னா அவங்க பயன்படுத்த 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 அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதோட நன்மைகளும் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை முடிவு பண்றாங்க. அப்படித்தான் கோவில்கள் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கோவில்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவம் அப்படி நிறைஞ்சு இருக்கு. அண்டத்திலிருந்து ஆற்றலை வாங்குவதற்காக கொடிமரம், கோபுரம் இதெல்லாம் அமைச்சாங்க. ஆற்றல்களை ரிசீவ் பண்ணுது. அது வந்து அப்படியே நேரடியாக கருவறைக்குள்ள சென்று கருவறையில இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கிட்ட வருது. சரிங்களா? இது அண்ட பெருங்கலத்துல இருந்து நம்ம ஆற்றலை வாங்குறோம். அடுத்தது ஒலி, மணி அடிக்கிறோம். அங்க எல்லா இடத்துலயும் மணி இருக்கும். ஒலி, கற்பூரம், ஊதுபத்தி, இது விளக்கு ஏற்றுதல், கற்பூரம் காட்டும் போது ஒளி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் திடப்பொருள், உணவுப் பொருட்கள் நம்ம கொண்டு போறோம். தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, இது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம வந்து எடுத்துட்டு போறோம். அங்க வச்சு சில மந்திரங்களை கூறி ஒலி அலைகளை எழுப்பி அந்த ஒலி அலைகள் மூலமாக அங்கிருந்து அருளை வாங்கி அந்த படையல் பொருட்கள் மூலமாகவும், கண்கள் மூலமாகவும், காதுகள் மூலமாகவும், காற்றின் மூலமாகவும் நம்ம எல்லா வகையிலுமே அந்த கோவிலிருந்து ஆற்றலை பெறுகிறோம். அப்படி ஆற்றலை பெறும் பொழுது நமக்கு
நம்ம உடலிலே ஏற்பட்டிருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமநிலைப்படுகிறது. சமநிலைப்படும் பொழுது நம்ம உலகியல் வாழ்க்கையை எளிமையாக வாழ்வதற்கு தேவையான ஒரு வழிவகை கிடைக்கிறது. சரிங்களா? இதன் காரணமா தான் நம்ம என்ன பண்றோம்னா, வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் கோயிலுக்கு போறோம்னு சொல்லி கோயிலுக்கு போகணும்னு சொல்லி சித்தர்களே சொல்றாங்க. இதன் காரணம் என்னன்னா, நம்ம வந்து வெளியே வரோம். வெளியில இருக்கும் பொழுது நம்மளோட பஞ்சபூத ஆற்றல், எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா, விரயமாகறதுக்கான வாய்ப்புகள், வசதிகள் நெறைய இருக்கு. நீங்க வீட்ட விட்டு வெளிய வீட்டுக்குள்ளேயே அதுக்கான வாய்ப்பு வசதிகள் இருக்கு. வீட்ட விட்டு நீங்க வெளிய வச்சீங்கன்னா, அதுக்கான வாய்ப்பு வசதிகள் ரொம்ப பெருசா இருக்கு. ஒண்ணும் இல்ல. வீட்ல நமக்கு அண்ணன், தம்பி, அக்கா, அம்மா எல்லாரையும் வந்து அ ஒரு ஒரு சமநிலையா நினைக்காம திட்டுறது, சண்டை போடுறது, ஏளனமாக நினைப்பது, குற்றம் சாட்டுவது, புறம் பேசுவது, இது எல்லாமே நம்மளுடைய ஆற்றல்களை குறைக்கக்கூடிய தன்மை. நம்முடைய உடலில் இருக்கிற அந்த தத்துவத்தை அழிக்கக்கூடிய செயல்பாடுகள். ஸோ நமக்கே தெரியாம இத நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வெளிய போனீங்க அப்படின்னா, நெறைய விளம்பரங்கள். இத வாங்கு, அத வாங்கு, அத செய், இத செய், இத பண்ணா இப்படி ஆகும், அத பண்ணா அப்படி ஆகும். அப்படின்னு தொடர்ந்து நெறைய நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற பணத்தை பறிப்பதற்காகவும், நம்மளோட அட்டென்ஷன் கிராப் பண்றதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய டிசாஸ்டர்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நெறைய நம்ம வச்சிருப்பாங்க. அதுல நெறைய பேசி நம்ம வந்து உழண்டு தான் நம்ம வெளிய வரோம். அப்போ இது மாதிரியான ஒரு உலகத்துல வாழணும் அப்படின்னா, நாம குறைந்தபட்சம் எப்படி நம்ம ஒரு செல்போனுக்கு டெய்லி ஒரு நாள் நம்ம சார்ஜ் போடுறோமோ, ஒரு ஃபுல் சார்ஜ் போட்டு நம்ம வந்து பயன்படுத்துறோமோ, ஒரு நாள் பூரா பயன்படுத்துறோமோ, அந்த மாதிரி இந்த உடலில் ஏற்படும் குறைகளை இந்த பஞ்சபூதத்தினால் ஏற்பட்ட இந்த உடலுக்கு குறைவு ஏற்படும். அதாவது விரயங்கள் ஏற்படும். இந்த விரயங்கள் எல்லாம் தவிர்ப்பதற்கு குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை கோவிலுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சித்தர்கள் நம்மளை வலியுறுத்துகிறார்கள். இந்த சித்தர்கள் வலியுறுத்துறதுனால தான் நம்ம வந்து கோயில் போற பழக்கமே நமக்கு வருது. கோயிலுக்கு போறதுனால நம்ம அர்ச்சனை பண்றோம், பூசை பண்றோம். இந்த பூசை பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். பூசைனா இல்ல பூக்கள் வாங்கிட்டு போறோம், ஊதுபத்தி ஏத்துறோம், சாம்பிராணி ஏத்துறோம், யாகம் பண்றோம். இதெல்லாம் பண்ணும்பொழுது புகையின் மூலமாக நம் எண்ணங்களை நம்ம கடவுளர்களுக்கு சொல்றோம். நமக்கு வந்து இது வேணும், அது வேணும் நம்மளால கேட்க முடியுது. இதெல்லாம் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான அறிவியல் பூர்வமான நிறைய விஷயங்கள், தத்துவங்களை செயல் வடிவமாக கொண்டதுதான் நம்முடைய கோவில்களும் நம்முடைய மதமும். இதுல இது கொஞ்சம்தான். இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கமெண்ட் சொல்லுங்க. எதை பற்றி எதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற தகவல்களை நம்ம வந்து தனிப்பட்ட முறையில போலாம். ஏன்னா நிறைய இருக்கு. ஆன்மீகம் என்பது நிறைய இருக்கு. உருத்திராக்கம் அணிவதுல வந்து ஒரு ஒரு அஹ், ஒரு அறிவியல் இருக்கு. ஏன் இந்த உருத்திராக்கம் அணியணும், எதுக்காக அணியணும், எப்படியெல்லாம் அணியலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அறிவியல் இருக்கு. இந்த மாதிரி ஆஹ் பட்டையிட்டு திலகம் விடுவதிலும் ஒரு அறிவியல் இருக்கு. ஏன் நம்ம எங்க கரெக்டா பொட்டு வைக்கிறோம், அதுக்கான அறிவியலும் பின்னாடி இருக்கு. இப்படி நீங்க நிறைய எதை தொட்டினாலும் மெய்ஞானத்தை அடையும் வழியான ஆன்மீகம் நிறைந்த நிறைய செயல்பாடுகள் இங்க இருக்கு. நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து மக்களுக்கு சொல்றதுக்கு தயாராக இருக்கின்றோம். எது தேவை என்பதை நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த தலைப்புகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆஹ் நம்ம சரியான நேரத்தை எட்டிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த தலைப்பை இதோட நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த காணொலியில முடிஞ்சா இன்னொரு பதிவு போடலாம். ஆன்மீகம் அறிவியலும் இன்னொரு பதிவு போடலாம். அதுல இன்னும் சில அறிவியல் பூர்வமான செயல்பாடுகளை நம்ம வந்து விளக்கி உரைக்க தயாராக இருக்கின்றோம். இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த தலைப்பை நம்ம நிறைவு செய்துக்கலாம். சிறப்பு. உங்களுடைய கேள்விகள் வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம கட்டாயம் நம்ம பண்ணிடுவோம். அதுக்கான தனிப்பட்ட தலைப்புல நம்ம இந்த உரையாடலுக்கு நம்ம செய்வோம். சிவ அன்பே சிவம் நேயர்களுக்கு நன்றி. நன்றிகள் தெரிவித்து இன்றைய தலைப்பை நாம் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். ஐயா பாலையா, ஐயா பாலு ஐயா, பாலகிருஷ்ணன் ஐயா இருக்கீங்களா?
ஹலோ ஹலோ நன்றிங்க ஐயா, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். சாமி சரி சரி. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ரமேஷ் ஐயா நன்றிங்க. நம்ம கேக்குறா? நிறைவு வண்டி டிரைவிங் கேட்டுக்கலாம். கேக்குதுங்க. நிறைவு செய்துக்கலாம் நம்ம. நல்லது.